ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புதிய பாதையை காட்ட விரும்புகிற சேனைகளின் கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நாம் சிந்தித்து வருகிற தியானித்து வருகிற வார்த்தையின்படியே இன்று தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய பாதையை காண்பிக்க விரும்புகிறார். நியூ பாத். இந்த நிமிஷத்திலிருந்து அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் மேன்மைப்படுத்த இருக்கிறார். என்னென்ன தியானிக்கலாமா? வெளிப்படுத்தல் விசேஷத்துல 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும்போது, புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 21 verse 5, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் சொல்றார். என் அன்பானவர்களே, மெய்யான தெய்வம் யார்? கடவுளை காண முடியுமா? கடவுளோடு பேச முடியுமா என்று பல கேள்விகளை கேட்டு உங்களில் ஒருவனைப் போல இருளில் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை ஆண்டவர் தம்முடைய சுவிசேஷத்தை தம்முடைய அன்பு மகன் மூலமாய் காண்பித்த போது, வெளிப்படுத்தின போது என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பாதை தொடங்கிற்று. எந்த வகையிலாயிலும் தம்முடைய அன்பை இந்த உலக மக்களுக்கு அவர் கிருபையாய் காண்பித்து கொண்டுதான் இருக்கிறார். 800 கோடி மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எந்த இன மொழி பேசும் மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தன்னுடைய பாதையை காட்டுவதிலே என் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் ஒரு நாளும் அவர் சோர்ந்து போனது கிடையாது. சோர்ந்து போகிற மனுஷர்களை தான் அவர் தேற்றுகிறார், ஆற்றுகிறாரே தவிர இவர்கள் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், இவர்கள் படித்தவர்கள், இவர் படிக்காதவர்கள், இவர் செல்வந்தர்கள், இவர் ஏழைகள் என்று வித்தியாசம் பாராமல் எல்லா மனிதர்களும் நித்திய பாதை அடைய வேண்டும், நிலையான மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னையே கிருபாதார பலியா தந்த இயேசுநாதர் இன்று உங்களுக்கு காண்பிக்கிற காரியம் என்ன தெரியுமா? புதிய பாதை. இதை மனதில் வைத்து நாம் சிந்திக்க போகிறோம். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, எல்லா மனுஷருடைய வாழ்க்கையிலும் ஒரு தொடக்கம் உண்டு, நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுங்களா? இன்னைக்கு ஏரோப்ளேன்ல ஃப்ளைட்ல கடந்து செல்றவங்கள, பறந்து போறவங்கள பாருங்க, எப்படி அது டேக் ஆஃப் ஆகுறதோ அதே போல லேண்டிங்கும் ஆகும். ஆக என்னதான் வானத்துல பல மணி நேரம் பறந்தாலும், பல நாட்கள் பறந்தாலும், அல்லது நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ராக்கெட் கூட விடுறாங்க, மேலே போயிட்டு அநேக மனிதர் ஆராய்ச்சி பண்ணிட்டு கீழே திரும்பி வராங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, நிச்சயமாக ஒரு தொடக்கம்னா அது ஒரு முடிவு உண்டு. அதனால இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க நடந்து வந்த பாதையில தோல்விகள், பயங்கள், போராட்டங்கள், தவிப்புகள், இன்னும் நம்முடைய வாஞ்சை அல்லது நல்ல விருப்பங்கள் நிறைவேறவில்லையே என்கிற ஒரு விதமான வேதனை உங்களை தாக்கி கொண்டு இருப்பதை நான் உணர்றேங்க. நமக்காக ஒரு புதிய பாதையை தேவன் தொடங்கிட்டார். இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த வார்த்தையை எல்லாருக்கும் போய் சேரணுமே என்கிற வாஞ்சியோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த தாகத்தோடு பாரத்தோடு ஷேர் பண்ணுறீங்க இல்லையா? உங்களுக்காக ஆண்டவர் தன் ஆசீர்வாதத்தை கொடுக்காம இருப்பாரா? சிந்திச்சு பாருங்க. அதனால இது கடமைக்கான செய்தி அல்ல, ஏதோ ஒரு பொழுதுபோக்கான நிகழ்ச்சி அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையில புதிய பாதையை தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பு தான் இது. ஒரு கடவுள் நமக்கு தருகிற, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். இதை பயன்படுத்திக்கோங்க. இன்னிலேருந்து உங்கள் தொழிலில், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, உங்கள் ஊழிய பாதையில, உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில புதிய பாதை தொடங்கிட்டு. இதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை நம்ம படிக்க போறோம். அப்போஸ்தலரின் புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆக்ட் சாப்டர் 9 verse 3. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்துவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. இந்த சம்பவம் வாசித்த இந்த சம்பவம் யாரை பத்தினா, பவுல் என்கிற ஒரு மனுஷனை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். இங்கே வாசித்த அவன் பிரயாணமாய் போய் பாருங்க, அவன் தீங்கு செய்யதான் நினைத்தான். கிறிஸ்தவர்களை கொலை செய்யவும், தேவாலயத்தை இடிக்கவும், நிருபங்களை வாங்கி கொண்டு அவன் என்ன செய்தானான்? பிரயாணமாய் போய். இதை கேட்டுக்கொண்டிருக்க என் அன்பு சகோதரி சகோதரியே, நீங்களும் நானும் பிரயாணப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் கூட இந்த பிரயாணத்துக்குள்ள வராங்க. கடவுள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உள்ளவர்களும் கூட இந்த பிரயாணத்துக்குள்ள வராங்க. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை நிரூபிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களும் இந்த பிரயாணத்துக்குள்ள தான் வராங்க. ஆக நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உலகத்துல 800 கோடி மக்கள் மேல இருக்கிறாங்களா? எல்லாருமே ஏதோ ஒரு பிரயாணத்துல தான் இருக்கிறாங்க. ஆகவே மனிதனுக்கென்று ஒரு பிரயாணத்தை எல்லா மனிதர்களும், ஒருவேளை பேர் வித்தியாசப்படலாம், ஊர் வித்தியாசப்படலாம், மொழி வித்தியாசப்படலாம், ஆனால் எல்லாருக்குமே ஒரு துவக்கம், ஒரு முடிவு உண்டு. ஒரு டேக் ஆஃப், ஒரு லேண்டிங் கட்டாயமாக உண்டு. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இது குறித்து நீங்கள் விளங்கி கொள்ளணும்னா எபிரேயர் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம படிக்கும்போது புரிஞ்சு கொள்ளலாம். When you read book of Hebrew chapter 9 verse 27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும்
பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறபடியே. நல்ல கவனிங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது 800 கோடி மக்களோ 8 கோடி மக்களோ அல்லது யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பிறந்தவர்கள், இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், இன்னைக்கு பிறந்து கொண்டு இருக்கிற, இனிமேலும் பிறக்க போகிற யாராக இருந்தாலும் சரி, மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமித்துக்கப்பட்டிருக்கிறான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு அறியாமையினாலே சில மனிதர்கள் சொல்வார்கள், மனிதர்கள் பல ஜென்மங்கள் எடுப்பாங்க போல, பல மறு ஜென்மங்கள்லாம் வரும் போல இருக்குன்னு நினைத்து பார்ப்பாங்க. இவையெல்லாம் மனிதனுடைய சொந்த கற்பனையை தவிர பரிசுத்த வேதாகமத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவன் பிரயாணமாய் போய், அவன் ஒருவேளை கொடூரக்காரனாக இருக்கலாம், துர்மாக்கனாக இருக்கலாம், அல்லது பல விதத்தில் நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கலாம், சான்றோனாக இருக்கலாம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அவன் நீதிமானாய் கூட இருக்கலாம். ஆனாலும் யாராக இருந்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரயாணம் உண்டு. அவன் பிரயாணமாய் போனான். அவன் பிரயாணமாய் போய், இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே, இந்த நிமிஷத்திலிருந்து புதிய பாதையில கர்த்தர் உங்களை நடத்த விரும்புகிறார். இதுவரைக்கும் நீங்க நடந்த பாதையில மரண பாதையில நடந்திருக்கலாம். இதோடைய பொருள் என்ன? நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்குங்கிற அறிவோ அதை குறித்த வெளிச்சமோ இல்லாதபடி எல்லாரையும் போல இருளில் வாழ்ந்து கொண்டிருப்பதை போல நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை புதிய பாதைக்குள்ளாக கொண்டு செல்வதை நான் பார்க்கிறேன். கடந்த நாட்களில் புதிய வார்த்தை நம்ம கேட்டோம் இல்லையா? நியூ வேர்ட். அது நமக்கு சகலத்தையும் புதிதாக்கி தந்தது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சகலத்தையும் புதிய பாதையில் கற்றுக்கொண்டு போகிறார். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நியாய தீர்ப்பை குறித்து த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த காலங்களை குறித்து நாம் அறியாமல் இருந்திருக்கலாம். எனக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்போ தெரிந்து கொள்ளுங்க. இந்த நிமிஷத்தை தெரிந்து கொள்ளுங்க. மறுபடியும் சொல்கிறேன், மனிதன் பிறந்த உடனே அவனுக்குன்னு ஒரு மரண நாள் உண்டு. ஒரு வேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை இருக்குமானால் அவன் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய காலமும் உண்டு. ஆனால் பொதுவாகவே இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பிறந்து மரித்து நியாய தீர்ப்பு அடைவுதான் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கே தவிர அவன் வேறு காரியமாக மாறுவான். மனுஷன் இந்த ஜென்மத்தில் இப்படி, அடுத்த ஜென்மத்தில் குரங்கா இருப்பான், இதா இருப்பான், அதா இருப்பான்னு தயவு செய்து நீங்கள் உங்களை குழப்பிக்கொள்ள வேண்டாம். நானும் உங்களைப் போல இருளின் பாதையிலே நடந்தபோது அறியாமையினாலே அகப்பட்டிருந்தேன். ஆனால் என்னைக்கு அந்த சுவிசேஷ பாதைக்கு நேராக இயேசுபிரானை திருப்பினாரோ, என்றைக்கு அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து கன்னி மரியாள் வயிற்றில் இயேசு பிறந்தது உண்மை, பரிசுத்தாவியால் பிறந்தது உண்மை, மனுக்குலத்தின் மீட்புக்காக உலக இரட்சகராக அவர் இருப்பது உண்மை, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது அதிக உண்மை, இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார், இனிமேலும் மத்திய ஆகாயத்தில் மகிமையோடு வரப்போகிறார். இந்த உண்மையான சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நிச்சயமா புதிய பாதைக்குள்ளாக பிரயாணப்படுவாங்க. கேட்ட வார்த்தையின்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் பத்திரமாய் கர்த்தர் நடத்தி செல்வாராக. ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, புதிய பாதை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், ஒவ்வொரு பெரியோர்களையும், முதியோர்களையும், அருமையான சகோதர சகோதரிகளை கண்ணோக்கி பாரும் அப்பா. நியாய தீர்ப்பு நாளை குறித்து ஒரு வெளிச்சம் இல்லாதபடி மனம் போன போக்கில வாழ்ந்த நாட்கள் போதும். ஆண்டவரே, நீ தயவாய் ஒவ்வொருவரையும் உணர்த்தி அன்பினால் அழைக்கிறீர். இந்த ரட்சிப்பின் பாதையிலே தொடர்ந்து நடக்க, இந்த புதிய பாதையில உறுதியாக நடக்க உதவி செய்யும். பவுல் பிரயாணப்பட்டதுனால தான் அவனை நீ சந்திக்க நேர்ந்தது. ஆகவே இங்கே இருக்கிற இந்த வார்த்தை கேட்கிற எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சரியான பாதையில பிரயாணப்பட, சரியான டைரக்ஷன்ல பிரயாணப்பட கர்த்தருடைய ஆவியானவரே உதவி செய்யும் அப்பா. கிருபை பாராட்டு. ஜீவாதிபதி இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை புதிய பாதையிலே நடத்தி செல்வாராக. God bless you.